கேள்வி எண் 1. முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பெரும் பேரரசுகள் யாவை? ஆ. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியார். ஆ. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா. இ. ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி. இ. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி. விடை ஆ. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானியா. கேள்வி எண் 2. எவ்விடத்தில் எத்தியோப்பியாவின் படை இத்தாலியின் படைகளை தோற்கடித்தது? ஆ. டெல்பில்லி. ஆ. ஆரஞ்சு நாடு. இ. அடோவா. இ. அல்ஜியஸ். விடை இ. அடோவா. கேள்வி எண் 3. 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? ஆ. சீனா. ஆ. ஜப்பான். இ. கொரியா. இ. மங்கோலியா. விடை ஆ. ஜப்பான். கேள்வி எண் 4. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார்? ஆ. லெனின். ஆ. மார்க்ஸ். இ. சன்யாட்சன். இ. மாசேத்துங். விடை ஆ. லெனின். கேள்வி எண் 5. மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? ஆ. ஆகாய போர் முறை. ஆ. பதுங்குகுழி போர் முறை. இ. நீர்மூழ்கி கப்பல் போர் முறை. இ. கடற்படை போர் முறை. விடை ஆ. பதுங்குகுழி போர் முறை. கேள்வி எண் 6. எந்த நாடு முதல் உலகப் போருக்கு பின்னர் தனித்திருக்கும் கொள்கையை கைக்கொண்டது? ஆ. பிரிட்டன். ஆ. பிரான்ஸ். இ. ஜெர்மனி. இ. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். விடை இ. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கேள்வி எண் 7. பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆ. பிரிட்டன். ஆ. பிரான்ஸ். இ. டச்சு. இ. அமெரிக்க ஐக்கிய நாடுகள். விடை ஆ. பிரிட்டன். கேள்வி எண் 8. பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஆ. ஜெர்மனி. ஆ. ரஷ்யா. இ. இத்தாலி. இ. பிரான்ஸ். விடை ஆ. ரஷ்யா. கேள்வி எண் 1. டேஷ் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது? விடை 1894. கேள்வி எண் 2. 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஷ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது? விடை லண்டன். கேள்வி எண் 3. டேஷ் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது? விடை 1902. கேள்வி எண் 4. பால்கனில் டேஷ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது? விடை மாசிடோனியா. கேள்வி எண் 5. டானன்பெர்க் போரில் டேஷ் பேரிழப்புகள் உள்ளானது? விடை ரஷ்யா. கேள்வி எண் 6. பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்க பிரான்சின் பிரதமர் டேஷ் ஆவார்? விடை கிளமன். கேள்வி எண் 7. லெனின் போல்ஷ்விக் அரசை நிறுவுவதற்கு முன்னர் தாராளவாதிகள், மிதவாதிகள், ஷோலிஸ்டுகள் ஆகியோரின் புதிய கூட்டணிக்கு டேஷ் பிரதமராக தலைமையேற்றார்? விடை கவுரன்ஸ்கி. கேள்வி எண் 8. டேஷ் ஆண்டில் லொகோர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? விடை 1925. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி எண் 1. முதல் உலகப் போர் வெடித்தபோது இத்தாலி நடுநிலைமை வகிக்கும் நாடாக இருந்தது? 2. வெர்சைல்ஸ் அமைதி உடன்படிக்கையில் இத்தாலி பெரும் ஏமாற்றம் அடைந்தது? 3. செவரஸ் உடன்படிக்கை இத்தாலியுடன் கையெழுத்திடப்பட்டது? 4. சிறிய இடங்களான ட்ரைஸ்டி, இஸ்திரியா, தெற்கு டைரோல் போன்றவை
கூட இத்தாலிக்கு மறுக்கப்பட்டது. ஆ 1, 2 ஆகியன சரி. ஆ 3 சரி. இ 4 சரி. இ 1, 3, 4 ஆகியன சரி. விடை 1, 2 ஆகியன சரி. 1. முதல் உலகப் போர் வெடித்தபோது இத்தாலி நடுநிலைமை வைக்கும் நாடாக இருந்தது. 2. வெர்சைல்ஸ் அமைதி உடன்படிக்கையில் இத்தாலி பெரும் ஏமாற்றம் அடைந்தது. கேள்வி எண் 2. துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. 2. துருக்கிய மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. 3. பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டாண்டினோப்பிளை கைப்பற்றியது. 4. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆ 1, 2 ஆகியன சரி. ஆ 1, 3 ஆகியன சரி. இ 4 சரி. இ 1, 2, 4 ஆகியன சரி. விடை இ 1, 2, 4 ஆகியன சரி. 1. துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. 2. துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. 4. சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. கேள்வி எண் 3. கூற்று: ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. காரணம்: இரு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. ஆ கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. ஆ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இ கூற்று காரணம் ஆகிய இரண்டும் தவறு. இ காரணம் சரி, ஆனால் கூற்றுடன் அது பொருந்தவில்லை. விடை ஆ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 4. கூற்று: ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதல் கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. காரணம்: சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆ காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. ஆ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இ கூற்று காரணம் இரண்டுமே தவறுது. இ காரணம் சரி, ஆனால் கூற்றுடன் அது பொருந்தவில்லை. விடை ஆ காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. பொறுத்துக. 1. பிரஸ்ட் லிடோவெஸ்க் உடன்படிக்கை. ஆ வெர்சைல்ஸ். 2. ஜிங்கோயிசம். ஆ துருக்கி. 3. கமால் பாட்ஷா. இ ரஷ்யாவும் ஜெர்மனியும். 4. எம்டன். இ இங்கிலாந்து. 5. கண்ணாடி மாளிகை. உ சென்னை. பொறுத்துக. விடை 1. பிரஸ்ட் லிடோவெஸ்க் உடன்படிக்கை. இ ரஷ்யாவும் ஜெர்மனியும். 2. ஜிங்கோயிசம். இ இங்கிலாந்து. 3. கமால் பாட்ஷா. ஆ துருக்கி. 4. எம்டன். உ சென்னை. 5. கண்ணாடி மாளிகை. ஆ வெர்சைல்ஸ். கேள்வி எண் 1. சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? சீன ஜப்பானிய போரில் 1894 முதல் 1895 வரை சீனாவை சிறிய நாடான ஜப்பான் தோற்கடித்தது. ஜப்பான் லியோடவுன் தீபகற்பத்தை ஆர்த்தர் துறைமுகத்துடன் சேர்த்து இணைத்துக் கொண்டது. இந்நடவடிக்கை மூலம் கிழக்கு ஆசியாவில் தானே வலிமை மிகுந்த அரசு என ஜப்பான் மெய்ப்பித்தது. கேள்வி எண் 2. மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள்: இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா. கேள்வி எண் 3. ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் எவை? இங்கிலாந்தின் ஆடவரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிர பற்று, ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று. கேள்வி எண் 4. பதுங்குகுழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? போர் வீரர்களால் தோண்டப்படும் பதுங்கு குழிகள் எதிரிகள் சுடுதலிலிருந்து தங்களை காத்துக்கொண்டு பாதுகாப்பாக நிற்க உதவின. பிரதான பதுங்கு குழிகள் ஒன்றோடொன்றும் பின்புறம் உள்ள குழிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். அவற்றின் வழியாக உணவு, ஆயுதங்கள், கடிதங்கள், ஆணைகள் ஆகியவை வந்து சேரும். புதிய வீரர்களும் வந்து சேர்வர். கேள்வி எண் 5.
முஸ்தபா கமால் பாட்ஷா வகித்த பாத்திரம் என்ன? துருக்கி மீண்டும் ஒரு நாடாக மறுபிறவி எடுப்பதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா முக்கிய பங்கு வகித்தார். கமால் பாட்ஷா துருக்கியை நவீனமாக்கி அதை எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் மாற்றி அமைத்தார். கேள்வி எண் 6. பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. சங்கத்திற்கென்று இராணுவம் இல்லை என்பதால் தான் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த அதனால் இயலவில்லை. பன்னாட்டு சங்கம் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் அமைப்பாகவே காணப்பட்டது. கேள்வி எண் 1. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. ஐரோப்பிய நாடுகளின் அணி சேர்க்கைகளும் எதிரணி சேர்க்கைகளும். 1900 ஐரோப்பிய வல்லரசுகளின் 5 அரசுகள் 2 ஆயுதமேந்திய முகாம்களாக பிரிந்தன. ஒரு முகாம் மைய நாடுகளான ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இத்தாலி ஆகியவற்றை கொண்டிருந்தது. இரண்டாவது முகாம் நேச நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய மூவரை கொண்ட மூவர் கூட்டு உருவாக்கப்பட்டது. வன்முறை சார்ந்த தேசியம். தேசப்பற்றின் வளர்ச்சியோடு எனது நாடு சரியோ தவறோ நான் அதை ஆதரிப்பேன் என்ற மனப்பாங்கும் வளர்ந்தது. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று ஜிக்னோயிசம், பிரான்சின் அதிதீவிரப்பற்று சாவனிசம், ஜெர்மனியின் வெறிகொண்ட நாட்டுப்பற்று குல்டூர் ஆகிய அனைத்தும் தீவிர தேசியமாக போர் வெடிப்பதற்கு தீர்மானமாக பங்காற்றியது. ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு. ஜெர்மன் பேரரசான 2ஆம் கெய்சர் வில்லியம் ஜெர்மனிய உலகத்தின் தலைவன் என பிரகடனம் செய்தார். ஜெர்மனியின் கப்பற்படை விரிவுபடுத்தப்பட்டது. இங்கிலாந்தும் கப்பற்படை விரிவாக்க போட்டியில் இறங்கவே இரு நாடுகளுக்கிடையான பதற்றம் மேலும் அதிகரித்தது. பிரான்ஸ் ஜெர்மனியோடு கொண்ட பகை. பிரான்சும் ஜெர்மனியும் பழைய பகையாளர்கள் ஆவர். 1871 ஜெர்மனியால் தோற்கடிக்கப்பட்ட பிரான்ஸ் அல்சேஸ் லொரைன் பகுதிகளை ஜெர்மனியிடம் இழக்க நேரிட்டது. ஜெர்மன் பேரரசர் 2ஆம் கெய்சர் வில்லியம்ஸ் மொராக்கோ சுல்தானின் சுதந்திரத்தை அங்கீகரித்ததோடு மொராக்கோவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய பன்னாட்டு மாநாடு ஒன்றை கூட்டும்படி கோரினார். பால்கன் பகுதியில் ஏகாதிபத்திய அரசியல் அதிகாரத்திற்கான வாய்ப்பு. 1908 துருக்கியில் ஒரு வலுவான நவீன அரசை உருவாக்கும் முயற்சியாக இளம் துருக்கியர் புரட்சி நடைபெற்றது. இது ஆஸ்திரியாவுக்கும் ரஷ்யாவிற்கும் பால்கன் பகுதியில் தங்கள் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பினை வழங்கியது. ஆஸ்திரியா செர்பியாவின் மீதும் படையெடுக்கும் போதும் அதன் விளைவாக செர்பியாவிற்கு ரஷ்யா உதவுமானால் ஆஸ்திரியாவிற்கு ஆதரவாக நான் களம் இறங்கும் என ஜெர்மன் அறிவித்தது. பால்கன் போர்கள். பால்கன் நாடுகள் 1918 துருக்கியை தோற்கடித்தது. 1913 லண்டன் உடன்படிக்கையின்படி அல்பேனிய நாடு உருவாக்கப்பட்டது. மாசிடோனியாவை பிரித்துக் கொள்வதில் பல்கேரியா செல்பியாவையும் கிரீஸையும் தாக்கியது. 2ஆம் பால்கன் போரில் பல்கேரியா எளிதில் தோற்கடிக்கப்பட்டு புகாரெஸ்ட் உடன்படிக்கை உடன் முடிவடைந்தது. உடனடி காரணம். 1914 ஜூன் 28ஆம் நாள் ஆஸ்திரிய பேரரசின் மகனும் வாரிசுமான பிரான்ஸ் பெர்டினாண்ட் பிரின்சப் என்ற பாஸ்னிய செர்பியினால் கொலை செய்யப்பட்டார். ஆஸ்திரியா இதனை செர்பியாவை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக எண்ணியது. செர்பியாவிற்கு ஆதரவாக தலையிட ரஷ்யா படைகளை திரட்டுகிறது என்னும் வதந்தியால் ஜெர்மனி முதல் தாக்குதலை ரஷ்யா மீது போர் தொடுத்தது. கேள்வி எண் 2. ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை கோடிட்டு காட்டுக. போரை தொடங்கிய குற்றத்தை செய்தது ஜெர்மனி என்பதால் போர் இழப்புகளுக்கு ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மைய நாடுகள் அனைத்தும் போர் இழப்பீட்டு தொகையை வழங்கிடவும் வலியுறுத்தப்பட்டன. ஜெர்மனி படை 1,00,000 வீரர்களை மட்டுமே கொண்டதாக அளவில் சுருக்கப்பட்டது. சிறிய கப்பற்படை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டது. ஆஸ்திரியா ஜெர்மனி ஆகிய இரண்டின் ஒருங்கிணைப்பு தடை செய்யப்பட்டது. ஜெர்மனியின் அனைத்து காலனிகளும் பன்னாட்டு சங்கத்தின் பாதுகாப்பு நாடுகளாக ஆக்கப்பட்டன. ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பிரஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கையையும் பல்கேரியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட புகாரெஸ்ட் உடன்படிக்கையையும் திரும்ப பெற்றுக்கொள்ள ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது. அல்சேஸ் லொரைன் பகுதிகள் பிரான்சுக்கு திருப்பி தரப்பட்டன. முன்னர் ரஷ்யாவின் பகுதிகளாக இருந்த பின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா ஆகியன
சுதந்திர நாடுகளாக செயல்பட அனுமதிக்கப்பட்டது. வடக்கு ஷெல்விஸ்க் டென்மார்க்கிற்கும் சிறிய மாவட்டங்களாக பெல்ஜியத்திற்கும் வழங்கப்பட்டன. போலந்து மீண்டும் உருவாக்கப்பட்டது. நேச நாடுகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் ரைன்லாந்து இருக்கும் என்றும் ரைன் நதியின் கிழக்கு கடற்கரை பகுதி படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது. கேள்வி எண் 3. லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சியின் போக்கினை விளக்குக. முதல் உலகப் போரில் ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட தோல்வி ரஷ்ய பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்தது. இதனால் கோபமுற்ற ரஷ்ய மக்கள் மன்னருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1917 மார்ச் 15ஆம் நாள் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். தற்காலிக அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. ஒன்று பழைய டூமா சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. தற்காலிக அரசின் தோல்வி. புரட்சி வெடித்தபோது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. போர்க்காலத்தில் ஏற்பட்டிருந்த பெருந்துயரத்தால் மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் என்னும் முழக்கத்தால் கவரப்பட்டனர். தற்காலிக அரசு எடுத்த தவறான முடிவுகளால் போல்ஷெவிக்குகள் தலைமையில் நடைபெற்ற எழுச்சி மேலும் வலுப்பெற்றது. அரசு பிரபதாவை தடை செய்து போல்ஷெவிக்குகளை கைது செய்தது. ட்ராஸ்கியையும் கைது செய்யப்பட்டார். லெனின் தலைமையில் போல்ஷெவிக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். அக்டோபர் திங்களில் உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். ட்ராஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதம் ஏந்திய ஆலை தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. போல்ஷெவிக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது. கேள்வி எண் 4. பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. பின்லாந்தின் மேற்கு கடற்கரைக்கும் ஸ்வீடனின் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில் அமைந்திருந்த ஆலேண்ட் தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் பின்லாந்திற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. போலந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மேலை சைலேசியா பகுதியில் எல்லை பிரச்சனை ஏற்பட்ட போது அப்பிரச்சனையை சங்கம் வெற்றிகரமாக தீர்த்து வைத்தது. கிரீஸ் பல்கேரியாவின் மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டது. விசாரணைக்கு பின் சங்கம் கிரீஸின் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் போர் இழப்பீடு வழங்க வேண்டும் என தீர்மானித்தது. 1925 லொகோர்னோ உடன்படிக்கை கையெழுத்து ஆகின்ற வரை பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாக செயலாற்றியது. லொகோர்னோ உடன்படிக்கையின்படி ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், இங்கிலாந்து, இத்தாலி ஆகிய நாடுகள் மேற்கு ஐரோப்பாவில் பரஸ்பரம் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்தன. ஜெர்மனி பன்னாட்டு சங்கத்தில் இணைந்தது. பாதுகாப்பு குழுவிலும் நிரந்தர இடம் அளிக்கப்பட்டது.